அண்மை செய்தி திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கலை சேர்ந்து ஏஆர் டெய்ரி விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது ஏஆர் டெய்ரி நிறுவனம் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. தங்களின் நெய் தரத்தை உறுதி செய்ய எந்த ஆய்வுக்கும் உட்படுத்த தயார் என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, தற்போது ஏஆர் டெய்ரி நிறுவனம் என்ன மாதிரியான விளக்கத்தை முன்வைத்துள்ளது? இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா வருண்யா, திருப்பதிக்கு அகில இந்திய அளவுல மட்டுமல்ல சர்வதேச அளவுல நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுனாலும் அங்கு மிக முக்கியமான தேவஸ்தானம் சார்பில் தயாரித்து வழங்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பதி லட்டு. இதற்கென தனி சுவையும் மிக முக்கியத்துவமும் கொண்டது. இந்த லட்டுக்காக பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து தேவஸ்தானம் சார்பில் நெய் உள்ளிட்ட பல்வேறு மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பா நெய் கொள்முதல் செய்யப்பட்டு வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல திண்டுக்கல்லில் இருந்து மதுரை செல்லும் அந்த புறவழிச்சாலையில அமைந்திருக்கக்கூடிய ஏஆர் டெய்ரி மில்க் என்ற இந்த நிறுவனத்திடமிருந்து டன் கணக்குல மாதந்தோறும் நெய் திருப்பதியில தயாரிக்கப்படக்கூடிய இந்த லட்டுக்காக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட அந்த நெய்யில ஒரு தயாரிக்கப்படுவது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு சர்ச்சைகளையும் அவ்வப்போது திருப்பதி தயாரிக்கக்கூடிய அந்த லட்டுல அவ்வப்போது பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்து வர்றது அனைவரும் அறிந்தது. குறிப்பா அங்கு தயாரிக்கக்கூடிய அந்த லட்டுல வேறு சில பொருட்கள், அது உண்ண தகுதி இல்லாத சில பொருட்கள் அந்த லட்டுகளை தயாரிக்கும் போது அதுலயும் கிடந்திருக்கு. பல்வேறு ஊடகங்கள்ல அவ்வப்போது இது சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில இப்ப தரமற்ற முறையில நெய் தயாரிக்கப்பட்டு வழங்கிய திண்டுக்கல்லில் செயல்படக்கூடிய அந்த ஏஆர் டெய்ரி மில்க் நிறுவனத்திற்கு தடை விதித்து அந்த நிறுவனத்திடமிருந்து நெய்யை கொள்முதல் செய்வதற்கு அதை நிறுத்திக் கொள்வதாக சமீபத்தில் அறிவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நெய்க்கு எந்தவித சோதனைக்கும் உட்படுத்த நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து தேவஸ்தானமிடந்து அவங்க தரப்புல என்ன பதில் வரும் என்றும் அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் அவர்கள் சொன்ன முறையான அவங்களுடைய அறிவிப்புல அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரத்திற்குள்ளாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் தங்களுடைய உற்பத்தியான அந்த நெய்யை எந்த விதமான ஒரு சோதனைக்கும் ஆட்படுத்த தயார் என திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. பாலாஜி, தற்போது ஏஆர் டெய்ரி நிறுவனம் என்ன மாதிரியான விளக்கத்தை முன்வைத்துள்ளது? இது தொடர்ந்து என்ன மாதிரியான விளக்கம் தரப்பட்டுள்ளது? இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா அவர்கள் முழுக்க தங்களால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பால் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை தயாரித்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில திடீரென தங்கள் மீது, அதுவும் குறிப்பாக சர்வதேச அளவுள்ள புகழ்பெற்ற ஒரு திருத்தலத்தில் இருந்து அதற்காக அங்கு பிரசாதமாக தயாரிக்கக்கூடிய அந்த லட்டுக்கான அந்த நெய்யை வழங்கும் நிறுவனத்தின் மீது புகார் என்று அறிவிக்கப்பட்டதால் அவர்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக அந்த நிறுவனம் கருதுகிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி.